சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 17/4/2019 புதன்கிழமை, சித்திரை மாதம் 4ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும் அன்பர்களுக்கு எங்கள் சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு 10:30 மணி வரை அமிர்த யோகம். இன்று சித்திரை மாதம் வளர்பிறை திரியோதசி திதி. இரவு 9:14 வரை. பிறகு சதுர்த்தசி நாள் முழுவதும். இன்று சித்திரை வளர்பிறை திரியோதசி திதி, சிரார்த்த திதி, தேவசதி. சரிங்களா? இன்று இரவு மணி 10:30 வரை உத்திர நட்சத்திரம். பிறகு நாள் முழுவதும் அஸ்தம். இன்று காலை 7:37 முதல் 9:07 வரை யமகண்டம். காலை 10:37 முதல் 12:07 வரை குளிகை கால். மதியம் 12:07 முதல் 1:37 வரை ராகு காலம். இன்று கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், தனுசுல் கேது, சனி, குரு, மீனத்தில் புதன், சுக்கிரன். இன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷம், சுக்ல பிரதோஷம், அதாவது வளர்பிறை பிரதோஷம். இன்றைக்கு சிவ வழிபாடு, அபிஷேக ஆராதனை, பிரதோஷ அபிஷேக ஆராதனை பார்ப்பது ரொம்ப விசேஷம். பாருங்க, இன்னைக்கு 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ராஜயோகமான குழந்தைங்க. பாருங்க, அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசிகளை பார்ப்போம். இந்த 4 மூலையில் கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் இன்றைக்கி 17ம் 18ம் பிறக்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ராஜயோகமான குழந்தைங்க தான். அடுத்து 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. இன்று மகிழ்ச்சியான நாளுங்க. இன்று பூர்வீக சொத்து, பூர்வீகத்தினால், பிள்ளைங்களால், புத்திரர்களால் ஆதாயம், புத்திர வகையிலும் ஆதாயம். இந்த குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். திருமணத்துக்கு நாள் குறிக்கும் நாள். இன்று பணம் வருது, பொருள் வருது, மகிழ்ச்சி வருது. சரிங்களா? இன்று அந்த மாதிரி ஒரு மேஷத்துக்கு ஒரு அற்புதமான நாள். அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்க, 23, அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 16/4/2019 வரைக்கும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்க பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைங்க. சரிங்களா? இப்போ 16/4/2019 இரவு 8:34 ரிஷபராசிக்கு உங்களுக்கு ராஜயோகம் அடிக்குதுங்க. சுக்கிரன் போய் உச்சமாகிறார். ராசி அதிபதி போய் சுக்கிரன் உச்சமாகிறார். அதனால் பாருங்கள், ராஜயோகம் தான். சரிங்களா? அடுத்தபடியா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்க, ராசியில ராகு, 12ல் செவ்வாய், 4ல் சந்திரன், 7ல் கேது, சனி, குரு, 11ல் சூரியன். குலதெய்வ அருளால் மகிழ்ச்சியான நாளுங்க. பிரயாணம் ரெடி ஆயிடுச்சுங்க. சந்தோஷம்தான். இருந்தாலும் ஏதோ பயம் மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் புத்தியும் கெடுக்கும். உஷாராக இருந்துக்கங்க. புத்திர வகையில் சுப செலவுகள், உஷ்ண சம்பந்தமான உபாதை ஏற்படும். வீடு, கட்டிடம், சகோதர வகையில் செலவுகள், சங்கடங்கள். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, தொழிலில் மகா சிறப்புங்க. உத்தியோகத்தில் ப்ரமோஷன், அரசாங்க வகையில் சலுகை. இன்றைக்கி பாருங்கள், உங்கள் காட்டில் தாங்க மழை பெய்யுது. கடகத்துக்கு அப்படி ஒரு யோகம்.
எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற மாதிரி யோகம் இருக்குங்க. சரிங்களா? சந்தோஷந்தாங்க. சந்தோஷத்தோடு தன்னை சேர்ந்தவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. சரிங்களா? அடுத்தபடியா சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, ராசி அதிபதி போய் உச்சமாயிட்டார். துணிச்சலாக இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்குது. எப்படி தான் இப்படி ஒரு தைரியம் வந்துச்சுன்னே தெரியலைங்க. அப்படி ஒரு தைரியம், துணிச்சல், எல்லாம் கடவுள் உள்ளே இருந்துக்கிட்டு நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த செலவு தான், நஷ்டம்தான், இருந்தாலும் பாருங்க அப்படி ஒரு மகிழ்ச்சி. சித்திரை, வைகாசி, ஆனி 3 மாதமும் உங்களுக்கு அறுவடை காலம் தாங்க. பாருங்கள், சிம்மராசிக்கு சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு யோகம்தான். 3 மாதத்துக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய சொத்து ஒன்று, வீடு இல்லைன்னா சொத்து, பூமி, இதை வாங்கி அசெப்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கன்னிராசி. ரெண்டு நாளாக செலவு தாங்க. இன்னைக்கு ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளுங்க. இன்றைக்கி சூடாக எரிஞ்சு விழுறீங்க. நிதானம் சார், பார்த்து பேசுங்க. சரிங்களா? யாரையும் காயப்படுத்தாதீங்க. சந்தோஷம் வந்தால் மட்டும் பெருமையாக அதிர்ச்சியால் என்னால் வந்துச்சுங்கிறீங்க. சிரமம் வந்தால் எல்லார் மேலேயும் தூக்கி போட்டுடுறீங்க. சரிங்களா? அதனால் ஜாக்கிரதையாக இந்த மாதத்தை முதல்ல தள்ளுங்க. ஏன்னா கன்னிராசிகாரங்களாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 8ல் சூரியன், சந்திராசிரம மாதம். 8ல் சந்திரன் வரையில் 2.5 நாள் தான் பாதிக்கும். இது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பூரா டென்ஷன் ஆகிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்தபடியாக துளாராசி. டேங்கப்பா, என்ன அலைச்சல் அலையிறாங்கங்க. 2 நாளைக்கு சந்தோஷமான செலவு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்காரங்கள்ட்ட எரிஞ்சு விழுறீங்க. அடக்கி வாசிங்க, கண்ணு முன்னு தெரியாமல் வருது உங்களுக்கு கோபம். சரிங்களா? எதையோ மனசில் வச்சுக்கிட்டு எரிஞ்சு விழுவுறீங்க. என்ன காரணம்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நாள் சார் இன்னைக்கு. எச்சரிக்கையாக இருங்க சார். சித்திரை, வைகாசியை தள்ளுங்க. சிரமமான மாதம் சித்திரையும் வைகாசியும். சரிங்களா? அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்க, சூப்பருங்க. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷப்படுற நாள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி வந்து 7-8 வருஷமாக படாத பாடுபட்டீங்க. இன்றைக்கி தாங்க உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரியுது, சிரிப்பு வருது. சரிங்களா? சந்தோஷத்தில் சாப்பிட கூட நேரம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். சரிங்களா? இருந்தாலும் பாருங்கள், 8ல் இருக்கிற ராகு எப்போ வேணாலும் சந்தோஷமாக இருந்தாலும் தண்ட செலவுகள் நிறைய நடக்குங்க. சரிங்களா? அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இன்னமே. சரிங்களா? நீதியான சந்தோஷம்தான், நியாயமான சந்தோஷம்தான், நேர்மையான சந்தோஷம்தான். சரிங்களா? அது மாதிரி அனுபவிப்பீங்க. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்க, ராசியாலே சனி இருக்கிறார், ராசியில் கேது இருக்கிறார், ராசி அதிபதி குரு ஆட்சியாக இருக்கார். இந்த 7ல் ராகு இருக்கிறது தாங்க இடிக்குது. சரி, பூர்வீகத்தால் லாபம், உத்தர வகையால் லாபம், பணம் வருது இன்றைக்கி, பொருள் வருது இன்றைக்கி. அது மாதிரி நாள் எல்லா வகையிலையும் நன்மைங்க. ஆனால் பிரயாணத்துக்கும் ஏற்பாடாகுது. ஆனால் ஜென்ம சனி பாருங்கள் புத்தியை கெடுக்குது. தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சித்திரை மாதம் வந்ததுலேருந்து கொஞ்சம் ரொம்ப 5ல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கு, பாக்கியாதிபதி உச்சம்தான், இருந்தாலும் அந்த புத்தியை கெடுக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க. தெய்வ அனுகூலம் இருக்குது. சரிங்களா? நல்லது கெட்டதுன்னு யோசித்து பேசணுங்க. சரிங்களா? புத்தியை கெடுக்கும், உஷாராக இருங்க. அடுத்தபடியாக மகர ராசி. இன்னைக்கு தாய் தந்தை வழியில் சிரமங்கள், கட்டிடம், சகோதரம், இந்த வகையிலையும் கொஞ்சம் சிரமம், செலவு. மொத்தத்தில் இன்றைக்கி நாள் சரியில்லைங்க. அதனால் மௌனமாக இருந்து தெய்வ சிந்தனையோடு
கடமையை இப்போ செஞ்சுட்டு மெதுவாக இன்றைக்கி தள்ளிடுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களை பொறுத்த வரைக்கும் நாள் சரியில்லை. அடுத்தபடியாக கும்பம். கும்பத்துக்கு பாருங்கள், அசாத்திய துணிச்சல் வருதுங்க. என்ன துணிச்சல் வந்து என்ன பண்ணுறது, இன்றைக்கி உங்கள் பாச்சா பலிக்காது. சரிங்களா? ஏன்னா கும்பத்துக்கு அப்படி ஒரு நாள். எல்லா வீட்டுக்காரங்கள்ட்ட விட்டுருங்க, அவங்க கை தான் ஓங்கியிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி சந்திராஷ்டமாக மறந்துடாதீங்க. கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சரிங்களா? ரொட்டீனாக உள்ள எப்பொழுதும் வழக்கமாக இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், புதிய முயற்சி வேணாம். சரிங்களா? தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி காரியத்தை பாருங்கள். அடுத்தபடியாக மீனராசி. மீனத்துக்கு பாருங்கள், அப்படியேப்பா என்ன பேச்சு பேசுகிறேங்க, அது மாதிரி ஒரு நாள் வருங்க இன்றைக்கி. அந்த மாதிரி பேசுகிறது என்னடா அவங்க மௌனமாக இருப்பாங்க, இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்கன்னு ஒரு பேர் கூட வரும். அப்படி சூடாக வரும், உஷாராக பேசுங்க. சரிங்களா? இன்றைக்கி பிரயாணம் வரும், அலைச்சல் வரும், வெட்டி அலைச்சல் தான் இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு வேலையாக போகிறோம், கடைசியில் அது நடக்காது. அந்த மாதிரி அதில் தொடர்ந்து மறுபடியும் போகிற மாதிரி ஒரு பிரயாணம். சரிங்களா? என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷம். மொத்தத்தில் இன்றைக்கி பாருங்கள் நாள் சரியில்லை. அதனால் எதாக இருந்தாலும் நாளைக்கு ஒத்தி வைக்க. அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.